மாடுகளை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம அவதாரம் வந்து விடுத்து வரும். 5000 ரூபாய் வைக்கிறோம். 2வது முறை வந்து அதே மாடு பிடிக்கப்பட்டா 10,000 ரூபாய் வைக்கிறோம். இருந்தாலும் அந்த மாட்டோட உரிமையாளர்கள் வந்து அதை ஒரு பொருட்படுத்தாம இன்னமும் மெத்தனமா இருக்காங்க. மாடுகளை வந்து தனியா வெளியில விடுறாங்க. தனியா விடுறதுனால தான் இப்பேற்பட்ட விபத்துகள்லாம் தொடர்ந்து ஏற்படுகிறது. இதுக்கப்புறம் சென்னை மாநகராட்சி சார்பா ஒவ்வொரு ரீஜனுக்கு வந்து கேட்டல் பவுண்ட் வந்து நாங்களே இடங்களை அங்கீகரித்து இனிமேட்டு பிடிக்கக்கூடிய மாடுகள் 3வது முறை ஒரே மாடை பிடித்தோம் அப்படின்னா அது சென்னை மாநகராட்சி வந்து எடுத்து பராமரிக்கக்கூடிய சூழல் வந்து நாங்கள் ஏற்படுத்த இருக்கோம். இந்த நிதியாண்டிலே வந்து அதை நாங்கள் தெரிவித்திருந்தோம். அதற்கான இடங்களையும் நாங்கள் இப்போ கண்டறிந்திருக்கோம். சீக்கிரமாக இந்த பணிகள் வந்து நடைபெறும் தெரிவித்துக்கொள்கிறோம். சென்னை மாநகராட்சி பொறுத்தவரையிலும் இந்த மாடு வளர்ப்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 300 குடும்பங்கள் தான் இருக்காங்க. ஒரு மாடு வளர்க்குறோம் அப்படின்னா 36 ஸ்கொயர் ஃபீட் உள்ள இடங்கள் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த மாடுகளை வந்து வளர்க்கணும். அதே போல் லைசன்ஸ் இருக்கணும். நாங்கள் வந்து இத்தனை மாடு வளர்த்துருக்கோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி லைசன்ஸ் இல்லாதவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க சென்னையில். அவங்கள வந்து தொடர்ந்து இப்போ அறிவுறுத்திருக்கோம். இப்போ யாரெல்லாம் மாடு வைத்திருக்காங்களோ மாநகராட்சி சார்பாக அனைவருமே வந்து லைசன்ஸ் வாங்குமாறு தெரிவித்திருக்கோம். இப்போ லைசன்ஸ் வாங்குறாங்கன்னா கண்டிப்பாக அந்த மாடு வளர்க்கக்கூடிய இடங்கள் எவ்வளோ இடம் இருக்க வேணும். இப்போ 2 மாடு வைக்கிறாங்கன்னா அதுக்கு தேவையான இடங்கள் இருக்கணும். 3 மாடு வளர்க்குறாங்கன்னா அதுக்கு தேவையான இடம் இருக்கணும். ஸோ லைசன்ஸ் வாங்குறாங்கன்னா கண்டிப்பாக இது ஸ்டெபிலைஸ் ஆகிடும். நாங்கள் லைசன்ஸ் வாங்குறதுக்கு இப்போ இம்போஸ் பண்ணிட்டு வரோம். இது தொடர்ச்சியாக வர்றதுக்கு காரணம் லைசன்ஸ் இல்லாமல் வளர்க்குறாங்க நிறைய பேர். ஸோ அது எல்லாத்தையுமே நாங்கள் கண்டறிந்து கண்டிப்பாக லைசன்ஸ் வாங்க இன்சிஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த நிதியாண்டில் தான் இதை நாங்கள் ரொம்ப இனிஷியேட்டிவாக எடுத்திருக்கோம். கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 3 மாதங்களுக்குள்ள அனைத்து பகுதியில் வந்து மாடு வைத்திருக்க உரிமையாளர்கள் லைசன்ஸ் வாங்க நாங்கள் அறிவுறுத்திருக்கோம்.